எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 28 வருடங்கள் நடக்காத ஒரு சம்பவம் இந்திய பங்குச் சந்தையில் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது, எதனால் இது நடக்குது, இதெல்லாம் பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்திய பங்குச்சந்தை இண்டெக்ஸ், அதாவது நிப்டி தேசிய பங்குச்சந்தை நிப்டி, மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ், இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 5 மாதமாக இறங்கு முகத்தில் தான் இருக்கு. கடந்த 2024 செப்டம்பரில் அதனுடைய ஆல் டைம் ஹை, நிப்டியினுடைய ஆல் டைம் ஹை வந்து 26,277. அங்கேருந்து மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பித்த மார்க்கெட்டு தான் நான் ஸ்டாப்பாக இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறங்கிட்டு தான் இருக்க ஒழிய மேலே போகவே இல்லை. எல்லா சப்போர்ட்டையும் உடைச்சி தான் கீழே வர்த்தகமாயிட்டு இருக்கு. இது வந்து பங்குச்சந்தை வரலாற்றில் நம்ம முன்னாடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான வந்து ஒரு மோசமான செல்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்திய பங்குச்சந்தை வரலாற்றில் இருந்திருக்காது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் இருந்திருக்கும். அங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து உடனே பவுன்ஸ் ஆகி மேலே தான் வந்திருக்கும். இப்போ அதனுடைய ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணி இப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங்கில் இருக்குது இந்திய பங்குச்சந்தைகள். என்ன ரீசன்? பொதுவாகவே மார்க்கெட் வந்து மேலே போகுது கீழே வருது அப்படின்னா எல்லாரும் காமனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய மார்க்கெட் மேலே போகும்போது இந்தியாவினுடைய பொருளாதாரம் நல்லா இருக்குது, அதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து இந்திய பங்குச்சந்தையில் அதிக முதலீடு பண்ணுறாங்க, இதனால் மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு சொல்லுவாங்க. அதே மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியாவினுடைய ஜிடிபி மந்தமாக இருக்குது, இதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் வித்துட்டு அவங்க வந்து காசை எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னு வந்து இது வந்து பொதுவாகவே காமனாக எல்லாரும் மார்க்கெட் ஏறும்போது இறங்கும் போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். இருந்தாலும் சேம் திரும்ப ரிப்பீட்டாக அதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனாகவும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இப்போ இந்திய பங்குச்சந்தை கடந்த 2023 இருந்து செப்டம்பர் 2024 வரைக்குமே கண்டினியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் ரேலி தான் வந்துட்டு இருந்தது. இந்த புல் ரேலி வந்து வந்ததுனால இந்திய பங்குச்சந்தைகள் ஓவர் வேல்யூடில் இருக்கு, அதனுடைய தகுதிக்கு மீறி அது வந்து மேலே போயிடுச்சு. இதனால் இந்த இடத்துல வாங்கக்கூடிய ஸ்டாக்கு எல்லாமே லோவில் வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாமே அதாவது 5 times 4 times வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. இதனால் வந்து அவங்க எல்லாரும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து முதலீட்டை வந்து புக் பண்ணி வெளியில் எடுக்கிறாங்க. இதனால தான் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் கூட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியினுடைய Q3 ரிசல்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது, ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, இதனாலையும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்தியாவினுடைய பட்ஜெட் அடுத்த 2025-26க்கான பட்ஜெட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தது. பட் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக இல்லை. ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசியும் வந்து எதிர்பார்த்தோம், அதுவும் வந்து சப்போர்ட்ஃபுல்லாக இல்லை. எல்லா சப்போர்ட் லெவலையுமே மார்க்கெட்டை உடைச்சி திரும்ப கீழே தான் வந்துட்டு இருக்க ஒழிய மார்க்கெட்டு வந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வர மாதிரி எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸுமே இல்லை. அடுத்தது வந்து ட்ரம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது டேக்ஸ்லாம் அவர் வந்து அறிமுகப்படுத்தவும் இதனால் இன்னும் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக கிரியேட் ஆகி கீழே தான் வந்துட்டு இருக்கு. அதனுடைய மேஜர் சப்போர்ட்டை நம்ம சொன்னது 22,800 உடைச்சி இப்போ 22,500 இருக்கு. இந்த லெவல்ஸையும் உடைச்சிது அப்படின்னா திரும்ப இன்னமும் ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கு. அதாவது இந்த எலெக்ஷன், அதாவது கடந்த 8 மாதங்கள் இல்லாத லோவில் தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து வர்த்தகமாகிட்டு இருக்கு. அந்த எலெக்ஷன் டைமில் வந்த லோ 21,200, அது ஒன்று 21,800 வந்து ஒரு சப்போர்ட். இப்போ இந்த 22,500 உடைச்சிது அப்படின்னா ரிமைனிங் 21,800 வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியினுடைய ஓவரால் லெவல்ஸ் தான். இப்போ மார்க்கெட்டுக்கு இப்போ அடுத்த வாரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஜிடிபி, இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்திக்கான ஜிடிபி டேட்டா வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. அந்த ஜிடிபி டேட்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பொருளாதாரம் 6.2% இருக்கும். அதாவது ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.2% வந்து 5.2 or 4% வந்து கொடுத்துருந்தாங்க, அது ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ வந்து அதை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.2% வந்து இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு வந்து ஜிடிபி டேட்டா வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இங்கேருந்து வந்து ஒரு அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது.
அப்சைடு போனது அப்படின்னா 23,800 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இன்கேஸ் அந்த லெவல்ஸ் வரைக்கும் போச்சு அப்படின்னா கீழே வந்து 22,500 சப்போர்ட் எடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 22,200 வரைக்கும் வந்துட்டு அங்கே சப்போர்ட் எடுத்து மேலே இந்த டேட்டாவுக்கு பிறகு மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இன்கேஸ் இந்த டேட்டா வந்து பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்படியே மேலே போனாலும் 24,800 வரைக்கும் போகிறதுக்கான 23,800 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே கைஸ், இப்போ அடுத்தது நம்மளுடைய மார்க்கெட் வந்து எந்த லெவல்ஸில் இருக்கும், இந்த பிப்ரவரி மந்தினுடைய எக்ஸ்பைர்லாம் எப்படி முடியும், இதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பர்டிகுலர் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.